திருமணமான 3 மாதங்களில் இளம்பெண் இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். சென்னை ஆவடியைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் அபிநயா. ஐடி ஊழியரான இவருக்கும் கோடம்பாக்கம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் அருண்குமார் என்பவருக்கும் 3 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியில் தம்பதியினர் வசித்து வந்தனர். புதுப்பெண் அபிநயாவின் நடத்தையில் அருண்குமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தகராறில் அபிநயா தற்கொலை செய்து கொண்டார். திருமணமாகி 3 மாதங்களே ஆகியிருக்கும் நிலையில் இந்த வழக்கு தற்போது ஆர்டிஓ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாற்றுத்திறனாளியான அபிநயாவின் தந்தை, எனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு பலவீனமானவள் அல்ல, அவள் நன்கு படித்தவள், அவளுடைய வருமானத்தில்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அவளது கழுத்தில் துணி காயப்படும் கயிற்றால் ஏற்பட்ட வடு உள்ளது. அவர்கள் அவளை கழுத்தை நெரித்து கொன்றார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸில் உடலை ஏற்றி அனுப்பிவிட்டனர். போலீசார் அவர்களின் புகாரை மட்டுமே ஏற்றுக்கொண்டனர். எங்களை கண்டுகொள்ளவில்லை. இந்த சாவில் நிச்சயம் மர்மம் இருக்கிறது. இதற்கு அவளது கணவர் மற்றும் மாமனார் மாமியாரை காரணம் என்று கண்ணீருடன் பேட்டி எழுதியிருக்கின்றனர். என் பேர் ஆனந்தனுங்க. நான் மாற்றுத்திறனாளி. என்னாலையும் சரி, என் ஒய்ஃபாலையும் சரி, அங்கேயும் எங்கேயும் வெளியே போக முடியாது, வர முடியாது. எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி அவள் தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அவள் சம்பாதிச்சு தான். டபுள் டிகிரி ஹோல்டரு. அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கா. இவ தோயமாக சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு அவளுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா படிச்சிருக்கா. இப்போ எங்களுக்கு அவள் சாவில் மர்மம் இருக்குது. காரணம்னாக்கா கழுத்தில் துணி காய போடுற கயிறோட வடு இருக்குது. அதை போட்டு இவங்க நெரிச்சாங்களா என்னான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. கேட்டாக்கா நாங்கள் போனப்போ பாடி கீழே கிடந்தது தரையில். போய் பார்த்தாக்கா இது மாதிரி அலங்கோலமாக இருந்துதான். உடனே இவங்க சொல்கிறாங்க, கதவு சாத்தி இருந்தது, நாங்கள் தட்டினோம், திறக்கலை, அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு உடச்சி இது உள்ளே போனோம். உள்ளே போனாக்கா இது மாதிரி தொங்குச்சு, நாங்கள் அர்த்தம் எடுத்தோம். நாங்கள் அதெல்லாம் கிடையாது. அர்த்தம் அறக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதற்கிடையே தன்னுடைய பெயரை கையில் பச்சை குத்தி கொள்ள சொல்லி அபிநயாவை அருண்குமார் டார்ச்சர் செய்த விவகாரம் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணவரின் டார்ச்சரை தாங்க முடியாமல் பச்சை குத்தினால் அழிந்துவிடும் என்று பிளேடால் அருண்குமாரின் பெயரை அபிநயா கையில் எழுதியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.